ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தகவலுங்க. எட்டிமடை பற்றி. நான் காலையில் எட்டிமடை போயிருந்தேன். ட்ராப் பண்ணிவிட்டு அது நம்ம அண்ணன் கேட்டார் பெட்ரோல் பங்க்கில். அவருக்கான பதிவு தான் நான் சொல்கிறேன். அண்ணன் கண்டிப்பாக பாருங்கண்ணா, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. என்னென்னா, எட்டிமடை ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நில்லுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதிகபட்சமே 2 மணி நேரம் தான். அதுக்கு மேலே நிற்காமல் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. ஓனர் ஃப்ரம் டிரைவராக இருந்தாலும் ஓனராக இருந்தாலுமே முன்னாடி வந்து பாருங்கள். அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 35 வண்டி பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. நான் எண்ணிகிட்டே வந்தேன். அத்தனை வண்டி காலேஜ் வாசலையும் நிற்கிது, வெளியே நிற்கிது, அங்கே நிற்கிது. அத்தனை வண்டிக்கு அங்கே வாடகை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஆட்டோவு, அந்த ஆட்டோ நண்பர்கள் அண்ணன் அவங்களாம் ஓட்டுறவங்க, அவங்க ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. ஓலோ அப்புறம் ஓட்டிட்டு ரேபிட் ஓட்டுறவங்களாம் அங்கே ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க ஏதாவது எடுக்கட்டும். நம்ம உள்ளே வந்து ஏதாவது ஒரு வாடகை எடுக்கலாம். அங்கே 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே வரலாம். ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா தைரியமாக ஓரத்தில் போட்டு நல்ல சேஃப்டியான இடத்துல ரெஸ்ட் எடுங்க, வேணான்னு சொல்லலைங்க. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு உள்ளே வந்துட்டோம்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை பிஸியாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஏதாவது 1 2 ஒரு சின்ன சின்ன வாடகை அதை எடுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நகர்த்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாடகை உழுகு. நான் எடுத்தேன். நான் மதுக்கரை மார்க்கெட்டில் கரெக்டாக நகர்த்துற அந்த பைபாஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணுறேன். புக்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே பிக்கப்பு, அந்த மதுக்கரை மார்க்கெட்டுக்கு மேலே ஸ்கூலில் ட்ராப்பு. நான் கோவைப்புதூர் பிரிவு வந்து அங்கே கோவைப்புதூருக்குள்ளே போனால் அங்கேருந்து ராஜா ஸ்ட்ரீட். என்னென்னா, நம்ம அந்த டைம் பார்த்து நீங்கள் உள்ளே வர்றது தான் நல்லது. அங்கே 2 மணி நேரம் தெரியாதவங்க தயவு செஞ்சு இது தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கான பதிவு தாங்க இது. நான் எத்தனை மணிக்கு ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணி எத்தனை மணிக்கு ட்ரிப் எடுத்தேன்னு போடுறேன். நம்ம அண்ணன் கேட்டாருங்க அங்கே இப்போது பெட்ரோல் பங்க்கில் பார்த்துட்டு. அது அண்ணனுக்கான பதிவு தான். ஸோ இதை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் அங்கே இருக்கிறவங்களும் வாடகை எடுக்கட்டும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க, நம்ம உள்ளே வந்து கூட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே வண்டி ஓட்டணும். எல்லாருமே இஎம்ஐ லோனு எல்லா கடனில் பிரச்சனையில் தான் ஓடிட்டுருக்குறோம். ஸோ அதனால் நம்மளே ஒரே இடத்துல நின்று அவங்களையும் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால தான் நினச்சிட்டு வந்துருங்க. அன்றைக்கி ஒரு டைம் எனக்கு ஆட்டோக்காரன்னு ஒருத்தரே சொன்னார், தம்பி நீங்களாம் நின்றுட்டிங்கன்னா உள்ளே போயிருங்க தம்பி, தம்பி இங்கே நிற்கிறீங்க, ஏதாவது 1 2 வந்துச்சுன்னா நாங்கள் எடுப்போன்னு அண்ணன் ஒருத்தர் சொன்னார். உண்மையாலுமே அவர் பாராட்டணும், அவருக்கு சொல்லிட்டுங்க. ஆட்டோக்காரண்ண எட்டிமடையில் நிற்கிறாருங்க. அவர் வந்து அவ்வளோ தன்மையாக என்கிட்ட பேசினாருங்க அன்றைக்கி ஒரு டைமு. அதுக்காக சொல்கிறது. அதுலேருந்து அவர் சொன்னதுலேருந்து நான் அங்கே டீ கூட அந்த பேக்கில் சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் தள்ளி வந்து சாப்பிட்றேன். என்னென்னா அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம், எல்லாருமே வண்டி ஓட்டணும். அதுக்காக தான். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.